الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான செய்திகளை சரியாக நமது உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மார்க்கம் சுட்டிக்காட்டக்கூடிய சில செய்திகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மக்கள் மத்தியில மரணத்தை குறித்த பயம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குனா, கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் காட்டுறாங்க, எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையில வீட்டில் என்ன செய்யறாங்க, மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக வீட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நிலையில மரணத்தை பார்த்து கடுமையாக பயம் நிறைந்தவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பார்வையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் அணுகும்போது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செய்தி என்னன்னா, மூமினாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கைய இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது எதை பார்த்துமே பயப்பட தேவையில்லை. பொதுவாக அத்துணை மனிதர்களும் நமக்கு எப்போ மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. அப்ப மரணத்தை எதிர்நோக்கியவர்களாகத்தான் நம்ம அத்துணை பேருமே இருக்கிறோம். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில அப்ப மரணத்தை குறித்து மார்க்க நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். மூமினுடைய விஷயம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். மூமினுடைய செயலை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு ஏதேனும் ஒரு மூமினுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் அவர் அல்லாஹ்வை புகழ்கிறார், அது அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. ஏதேனும் ஒரு சிரமம் ஏற்பட்டால், ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர் அதை பொறுத்து கொள்கிறார், அதுவும் அவருக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். இந்த நிலை இருக்குல்ல, எது ஒரு நன்மை நடந்தாலும் சரி, ஒரு தீமை நடந்தாலும் சரி, அது நன்மையாகவே அமைந்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இது ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இது கிடைப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப உலகத்துல நாம் ஒரு மூமினான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய மார்க்கம் காட்டிய அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமே ஆனால், நமக்கு ஏற்படக்கூடிய எந்த சிரமமாக இருந்தாலும், சோதனைகளாக இருந்தாலும், மரணத்தை எதிர்நோக்குவதாக இருந்தாலும், அது நமக்கு ஒரு பயத்தை என்ன செய்யாது, தராது. மரணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதத்துல நம்ம என்ன செய்யறோம், பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒண்ணு என்னன்னா, உலகத்துல நம்ம சேர்த்து வச்ச செல்வம் இருக்குல்ல, அதைனா விட்டுட்டு போறோமேங்கிற கவலை. நம்மளுடைய மனைவி மக்களை விட்டுட்டு போறோமே, பிள்ளைகளை விட்டுட்டு போறோமே, நம்ம கடையை வச்சிருக்கிறோமே, அந்த வியாபாரத்தை விட்டுட்டு போறோமே, அதோடைய நிலை என்னவாகுமோ, பிள்ளைகளை யார் பாதுகாப்பா, அவர்களுக்கு யார் பொருளாதாரம் கொடுப்பா, இது போன்ற ஒரு கவலை ஒருபுறம். மரணித்ததற்கு பிறகு நம்மளுடைய நிலை என்னவாகுமோ என்ற பயமும் இருக்கு. இறந்து போறோம்னா அடுத்த நம்மளுடைய நிலை என்னவாகும், எந்த நிலைக்கு நம்ம மாற்றப்படுறோம்ங்கிற பயமும் நம்ம இடத்துல இருக்கு. உலகத்தை பார்த்து பயப்படுறோம் பாருங்க. இவ்வளவு சொத்துக்களை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னா, இதை விட்டுட்டு போறேனே, என் மனைவி மக்களை யார் பாப்பா, அது இந்த பயம் இருக்கு பாருங்க. இது அர்த்தமற்ற பயம் தான். ஏன்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் மாசம் மாசம் சம்பாதிக்கிறேன், அந்த பொருளாதாரத்தை வீட்டுல கொடுக்குறேன்,
அதை வச்சுதானே வீடு இயங்கிட்டு இருக்குது அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா சரியாக நாம புரிந்து கொண்டால் நம்ம இல்லைன்னா உலகம் அது இயங்கிட்டு தான் இருக்க போகுது, அதுல எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியிலிருந்து நம்மளால இலகுவா புரிஞ்சுக்க முடியுது. பனு இஸ்ராயீல்ங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்றான். என்னன்னா, வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொல்லக்கூடிய வழக்கம் இருந்தது. நானே கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு புள்ளன்னா அந்த பிள்ளையை நான் எப்படி பாதுகாக்கா, அந்த பிள்ளைக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுக்கா, அதுக்கு எவ்வளவு பொருளாதார சுமை இருக்குது, எவ்வளவு சிரமம் இருக்குது என்று என்ன செஞ்சாங்க, பிள்ளைகளை கொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. வறுமைக்கு பயந்து, நமக்கே சாப்பாடு இல்லையேன்னு பயந்து. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கண்டிக்கிற விதமா அல்லாஹ் பேசும் பொழுது, வறுமைக்கு அஞ்சி உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் நான் தானே உணவளிக்கிறேன், அந்த குழந்தைக்கு நான் தான் உணவளிக்கிறேன், உனக்கும் நான் தான் உணவளிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், இந்த நிலையை குறித்து அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்ப நம்மளை வச்சுதான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறது இருக்குல்ல, இது மிக நம்ம தான் அப்படி நினைக்கிறோம், ஆனா அப்படின்னா நடக்க போறது இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னா, எல்லாருக்கும் என்ன செய்வான், அதற்குரிய வழிவகைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். எது வரைக்கும் அல்லாஹ் கேள்வி நம்மள்கிட்ட கேட்பான், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும். நீ ஏன்பா பிள்ளைய ஒன்னும் பாதுகாக்காம விட்டுட்ட, ஏன் மனைவி மக்களுக்கு நீ எதுவுமே சேர்த்து கொடுக்காம விட்டுட்ட, அதை செய்யாம விட்டுட்ட, இதை செய்யாம விட்டு, எது வரைக்கும் கேட்க முடியும், நம்மளுடைய மரணம் வரைக்கும் தான் கேட்க முடியும். நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு அப்படி ஒரு கேள்வியே நமக்கு கிடையாது. அப்ப அந்த பயம் நமக்கு தேவையில்லை. அதே போல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, மரணத்தை பொறுத்த வரைக்கும் மூமின்களுக்கு அது அமைதியை தந்துருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருவர் இறந்து போறாருன்னு வைங்க, அவருடைய பிரிவு நமக்கு வருத்தத்தை தருது, அது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை, ஒரு சிரமத்தை அது நமக்கு தருது. ஆனா இறந்து போகக்கூடிய அவருடைய நிலை எப்படி இருக்குது, அவர் ஒரு மூமினாக இருக்கும் பொழுது அவருடைய நிலை எப்படி இருக்கும்னா, மார்க்க நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னா, அவர் ஒரு அமைதியான ஒரு நிலையை அடைஞ்சிட்டாரு, அவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற ஒரு நிலையத்தை மார்க்க நமக்கு போதிக்குது. அவர் ஒரு நிம்மதி அடைஞ்சிட்டார், உலகத்தில் இருக்கக்கூடிய சிரமத்திலிருந்து நான் தப்பிச்சிட்டார்னு அர்த்தம். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, மார்க்கத்தினுடைய புரிதல் நம்மள்கிட்ட சரியா இருந்ததுன்னு வைங்களேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல சோதனைகளை, சிரமங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் என்று சொன்னா அது எது வரைக்கும், மரணம் வரைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மூமினான ஆணாக இருந்தாலும் ஒரு மூமினான பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் தமது விஷயத்துல, தமது சொத்துக்களில், தமது குழந்தைகள் விஷயத்தில் தொடர்ந்து சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். எதுவரைக்கும், மரணம் வரைக்கும் நமக்கு சோதனை இருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் எந்த குற்றமும் மிச்சம் இருக்காது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒரு மூமினான ஆணாக இருந்தாலும் ஒரு மூமினான பெண்ணாக இருந்தாலும் தொடர்ச்சியாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. ஆனால் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் எந்த குற்றமும் மிச்சம் இருக்காது, எல்லாத்தையும் அல்லாஹ் காலி பண்ணியிருப்பான். எது மூலமா, நமக்கு சோதனைகளை அல்லாஹ் தருவதன் மூலமாக நமக்கு ஒரு சிரமம் ஏற்படுது. அப்படித்தானே மார்க்கம் சொல்லுது. இதையும் சரியாக விளங்காம நம்ம இருந்துடக்கூடாது. உலகம் என்பது சோதனை களம் என்பதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்தை பார்த்துட்டு இதுதான் நிம்மதியா வாழக்கூடிய இடம்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி மார்க்க நமக்கு போதிக்கவே இல்லை, அப்படி ஒரு வழிகாட்டுதலே கிடையாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது சோதனை களம் என்றது அல்லாஹ் பேசுறான். மரணத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை என்றதை மார்க்க நமக்கு போதிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் வழிகாட்டினாங்க. ஒட்டுமொத்த வாழ்க்கையை எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சாராம்சம் என்ன, இந்த உலக வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை தான், மறுமை வாழ்க்கை தான் என்னுடைய இலக்குன்னாங்க ரசூலுல்லாஹ். நான் மறுமையை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் நாங்க. அப்போ மறுமை வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அதை சரியாக புரிந்து கொள்ளாம இந்த சோதனை களத்துக்குள்ள இருக்கிறோங்கிறத நம்ம வழங்கணும். சோதனைக்குள்ளதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். நம்ம என்ன கேட்கிறோம்னா, எனக்கு பல சிரமங்கள் ஏற்படுத,
பல பிரச்சனைகள் ஏற்படுது, அல்லாஹ் கடுமையா சோதிக்கிறான்னு நினைக்கிறோம். சோதிக்கத்தானே படைச்சிருக்கிறான், படைச்சதே சோதிக்கன்னு அல்லாஹ் பேசிட்டான். அதுக்கப்புறம் இந்த கேள்வி எப்படி வேடிக்கையா இருக்கு பாருங்க. அப்ப நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்று நமக்கு தோணுது. மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை சரியா நம்ம இன்னும் உள்வாங்கலையோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய வசனங்களை, வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய தூது சொல்லி காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களை சரியா நம்ம உள்வாங்காம இருக்கிறோமோ என்ற நிலை நமக்கு ஏற்படுது. ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறோமே, எனக்கு சிரமம் ஏற்படுது, எனக்கு அல்லாஹ் பல சோதனைகளை வழங்குறானே அப்படி நம்ம நினைக்கிறதுலயே என்ன தோணுது, சரியாக நம்ம புரிந்து கொள்ள நம்மளால விளங்கிக் கொள்ள முடியுது. அப்ப இதை சரியாக நம்ம என்ன செய்யணும், சோதனை களத்துல நம்ம இருக்கிறோம், இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சோதனை களம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உலகத்துல நமக்கு சோதனை அல்லாஹ் தர்றாம்னா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தான் அல்லாஹ் தர்றான். இதுக்கு பல சான்றுகளை நம்ம பார்க்க முடியுது. திருமறை குர்ஆன் வழியாக, ஹதீஸ்கள் வழியாக இத பல செய்திகள் நமக்கு இத சொல்லி தருது. அப்போ இந்த உலகம் நம்மளுடைய மரணம் வரைக்குத்தான் இந்த சோதனை வரும். உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமம் இருக்குல்ல, இது எது வரைக்கும் வரும், நம்மளுடைய மரணம் வரைக்கும் தான். நமக்கு மரணம் வந்துருச்சுன்னா நம்ம நிம்மதியை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். யாருக்கு? மூமின்களுக்கு தான். யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் பயம் கிடையாது, அவர்களுக்கு தான் அது நன்மையாக அமையும். இதை நம்ம சரியா என்ன செய்யணும், நம்ம உள்ளத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம திருமறை குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹ்வையாவது நம்ம பார்த்திருக்கிறோமா? சஹாபாக்கள் பார்த்தாங்க, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சா? கிடைக்கல. வானவர்களை பார்த்திருக்கிறோமா? பார்த்ததில்லை. மறுமை நாளை பார்த்துட்டோமா? சொர்க்கத்தை பார்த்துட்டோமா? நரகத்தை எதையுமே பார்த்ததில்லை. மறைவானவற்றை நம்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றபடி. ஆனா வானவர்களை நாம் பார்த்து விட்டால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? வானவர்களை நம்ம பார்த்துட்டோம் வைங்க, அப்போ நம்மளுடைய ஈமான் உச்சத்தை அடைஞ்சிருந்தானே. இப்போ நம்ம ஈமானோட உறுதியாகத்தான் நம்ம இருக்கிறோம். ஆனா வானவர்களை நாம் பார்த்து விட்டால் 100 போட்டுருவோம், ஈமானுடைய உறுதியை சொல்றேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நம்மளுடைய மரண தருவாய் இருக்குல்ல, மரண தருவாயில நம்ம வானவர்களை பார்ப்போங்கிறாங்க. எப்படி பார்ப்பீங்க? சூரிய ஒளிக்கு ஒப்பான வெண்ணிற தோற்றத்துல, ஒரு அழகான ஒரு தோற்றத்துல நீங்க என்ன செய்வீங்க, வானவர்களை நீங்கள் காண்பீர்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி தர்றான். அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்கன்னா, அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட சிரமமே, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று என்ன செய்றாங்க, அவர் ரசூலுல்லாஹ் படக்கூடிய அந்த சிரமத்தை பார்த்து மனம் பொறுக்க முடியாம என்ன செய்யறாங்க, அப்படி வார்த்தையை பயன்படுத்துறான். இதை கேட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன்னுடைய தந்தைக்கு இன்றைய தினத்திற்கு பிறகு எந்த சிரமமும் கிடையாது. அப்ப என்ன புரியுது பாருங்க, இன்றைய தினத்திற்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு எந்த சிரமமும் இருக்காது. மரணம் வரைக்கும் தான் நமக்கு சிரமம், நமக்கு மரணம் வரைக்கும் தான் சோதனை எல்லாமே. மரணம் வந்துருச்சுன்னா நம்ம நிம்மதியை நாம் அடைந்து விடுவோம். இதை நம்ம சரியான செய்யணும், புரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வானவர் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தியை பாருங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை அல்லாஹ்வும் சந்திக்க வெறுக்கிறான். அப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம்ல. அந்த செய்தி அது மாத்திரம் இல்ல, இன்னும் கூடுதலாக நிறைய செய்தி இருக்குது அதோட சேர்ந்து அந்த ஹதீஸ்ல. எப்படின்னா, நம்மளுடைய மரண தருவாயில் நம்ம இருக்கும் பொழுது வானவர்கள் என்ன செய்வாங்க, வானவர்கள் நம்ம பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசும் பொழுது ஒரு உரையை நிகழ்த்துவாங்க. மரண தருவாயில ஒரு மனிதர் இருக்கிறார்னா, நம்ம இருக்கிறோம்னா வானவர்கள் நம்மளுடைய கண்களுக்கு தெரிவாங்க, நம்ம பார்ப்போம். அவர்கள் நம்மள்ட்ட பேசுவாங்க. வானவர்கள் நம்மள்ட்ட பேசினா என்ன பேசுவாங்க? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்னா, எங்கள் இறைவன் திருமறை குர்ஆன்ல முஸ்ஸிலத்துங்கிற அத்தியாயம் 41வது அத்தியாயத்துல 30, 31, 32 ஆகிய வசனங்கள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எங்கள் இறைவன் அல்லாஹ்வே என்று கூறி அதுல யார் உறுதியாக இருந்தார்களோ அவர்களிடத்திலே வானவர்கள் இறங்கி, நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீர்கள்,
உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். வானவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுவாங்க. இதை ரசூல்லா விளக்குறாங்க. ஏன்னா இந்த வசனத்தை பாருங்க, வானவர்கள் இறங்கி வருவாங்கன்னு அந்த வசனம் எல்லாம் பேசுறான். நம்மள்ட்ட பேசுறதா பேசுறான். நம்மள்ட்ட வானவர்கள் வரவே இல்லையே, பேசவே இல்லையே. ஆனா ரசூல்லா இதை எப்படி விளக்குறாங்க? மரண நேரத்துலங்கிறாங்க. மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது வானவர்கள் இறங்கி வருவாங்க. அப்போ பேசக்கூடிய ஒரு உரையாடல் இருக்குது, அதைத்தான் இந்த வசனம் பேசுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் கவலைப்பட, ஒரு மரண வேலையில நம்ம இருக்கிறோம்னா ஒரு பயம் இயல்பாகவே இருக்கும் தானே. அந்த வானவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க பயப்பட வேண்டாங்கிறாங்க. நீங்கள் அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தின் குறித்து நீங்கள் நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். இது நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம்ங்கிறாங்க. நீங்க கவலைப்படக்கூடிய நேரம் கிடையாது, பயப்படக்கூடிய நேரம் இல்லை, இது நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் என்று வானவர்கள் நம்மள்கிட்ட முதல்ல தான் சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுவாங்க, இந்த உலகிலும் மறுமையிலும் நாங்கள் உங்கள் உதவியாளர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள். அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நம்ம அல்லாஹ்வுடைய விருந்தினர்னா, நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விருந்தினர் வர்றாங்கன்னு வைங்களேன், அவர்கள் நம்ம எப்படி கண்ணியமா கருதுவோம், அவர்கள்ட்ட நம்ம எப்படி பழகுவோம், அவர்களுக்கு தேவையான தேவைகளை எப்படி நம்ம செஞ்சு கொடுப்போம், அது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பழக்கம் தானே. அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல எப்படி பேசுறான்? வானவர்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்லி தர்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், நீங்கள் என்னவெல்லாம் கேட்கிறீர்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க என்னவெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அத்துணையும் உங்களுக்கு உண்டு என்ற நற்செய்தி என்ன செய்வாங்க வானவர்கள் முதல்ல சொல்லுவாங்க. இப்படி சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இந்த மரண வேளையில அது வானவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான். எப்படி வார்த்தை பாருங்க, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான், நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிய நாடி விட்டான், உங்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லப்பட்ட உடனே அவர் நினைப்பாரு, நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன். அவருடைய எண்ணம் எப்படி, மனநிலை எப்படி இருக்கும் ரசூலா நமக்கு வளர்க்குறாங்க. அவர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவார், அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறான். இந்த செய்தி அங்க உள்ள செய்தி தான். அவருக்கு நற்செய்தி சொல்லப்படுகின்ற பொழுது வானவர்கள் நற்செய்தி சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன நினைப்பாரு? அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவார், அல்லாஹ்வும் இவரை சந்திக்க விரும்புகிறான். கெட்ட மனிதராக இருக்கின்ற பொழுது கெட்ட செய்தி சொல்லப்படும், அவர் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பார், அல்லாஹ்வும் இவரை சந்திக்க வெறுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க சொல்லி தர்றான். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மரண வேலை என்பது அந்த மூமினாக உலகத்தில் நம்ம வாழ்ந்து மரணிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த வினாடி என்ன ஆயிரும்? ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிருவோம். அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை. எப்படின்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்மளுடைய உயிர் நம்ம உயிரை கைப்பற்றதுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது இது. நம்மளுடைய உடல்ல உயிர் இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது வானவர்கள் வருவாங்க, நம்ம வானவர்களை பார்ப்போம், வானவர்கள் நம்மள்கிட்ட பேசுவாங்க, நீங்க பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை குறித்து உங்களுக்கு நற்செய்தியை நீங்க பெற்றிருக்கீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நேரம், நீங்க அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், இப்படி சொல்லுவாங்கல்ல. இப்படி சொன்னதற்கு பிறகு ஒரு வானவர் நமக்கு அருகாமையில் அமருவார். அவர் அந்த உயிர்கிட்ட பேசுவார். அவங்க சொல்லுவாங்க, அமைதி பெற்ற உயிரே, எப்படி பாருங்க, அமைதி பெற்ற உயிரே, நீ என்ன செய், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நோக்கியும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் உன்னுடைய உடலில் இருந்து நீ வெளியேறு. அப்போ ரசூலா எப்படி விளக்குறாங்கன்னா, குவளை தண்ணீர் தேக்கி வைப்படக்கூடிய குவளை இருக்குல்ல, தண்ணீர் தோல்பை, அந்த தோல்பையில் இருந்து தண்ணீர் எப்படி வெளியேறுமோ, இலகுவாக வெளியேறும்ல, அது போன்று அந்த உயிர் என்ன செய்யும், உடலில் இருந்து வெளியேறும். அந்த வானவர் என்ன செய்வாரு, சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நறுமணத்தாலும் துணியாலும் என்ன செய்வாங்க, அந்த அந்த ஆத்மாவை, அந்த உயிரை அந்த அந்த துணியில வைத்து அல்லாஹ்வின் இடத்துல கொண்டு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விண்ணுலக பயணம் போனாங்கல்ல, முதல் வானத்துக்கு போனாங்க. யாருன்னு கேட்கும் போது இன்னாரோ அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லப்படும். அப்ப ஜிப்ரீல் கூட்டு போவாங்க.
அப்ப முதல் வானம், ரெண்டாவது, இப்படி போவாங்க. இந்த மாதிரி நம்ம பயணிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்றாங்க. வானவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நம்மளை வரவேற்பாங்க. இது யாருப்பா, நல்ல மனிதராக இருக்கிறாரு, நல்ல நறுமணம் கமலக்கூடிய நல்ல ஆத்மாவாக இருக்கிற யாரு என்று கேட்கப்படும். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். நல்ல வரவாகட்டும் அப்படின்னு செய்வாங்க, வரவேற்பாங்க. அப்படியே அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லித்தர்றாங்க. அந்த நேரத்துல இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. ஆண்கள் அவருடைய பிரேதம் இருக்குல்ல, ஜனாசா, அவருடைய பிரேதத்தை அவர்கள் தனது தோள்களில் தூக்கிவிட்டார். தூக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அடக்கம் செய்வதற்கு கொண்டு போவாங்கல்ல, அப்படி தூக்கி விட்டால் அந்த பிரேதம் பேசுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன பேசும்? எப்பா என்ன விரைவாக கொண்டு சொல்லுங்கப்பா, அல்லாஹ் எனக்கு வழங்கக்கூடிய பாக்கியம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பார்த்தாச்சு, எனக்கு செய்தி கிடைச்சிருச்சு, அதை நோக்கி என்னை விரைவாக கொண்டு செல்லுங்க, ஸ்லோ பண்ணாதீங்க, வேகமா கொண்டு போங்கப்பா என்று அவருடைய பிரேதம் சொல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப உலகத்துல நம்ம மரணத்தை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. நம்ம உலகத்துல நல்ல மனிதராக வாழ்ந்துட்டோம்னா, அதாவது உலகத்துல வாழ்றோம், நமக்கு ஏதேனும் ஒரு நோய்வாய்ப்படுறோம், மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதுன்னா நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கிட்டான். அல்லாஹ்வின் இடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு தேடலாம், குரான ஓதலாம், அதிகமாக திக்ரு செய்யலாம். அப்போ நம்ம மனநிலை எப்படி மாத்திக்கலாம்? நல்ல வானவர்கள் வருவதற்கு நீங்க என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க அப்படி சொல்லலாம் தானே. ஆனா அந்த மனநிலை நம்மளுக்கு வர்றது இல்லை பாருங்க. பெரும்பாலான மக்களிடத்துல எனக்கு உடம்பு சரியாவதற்கு நீங்க துவா செய்யுங்க அப்படி சொல்றது தப்பு இல்லை, அப்படின்னு சொல்லலாம். கூடுதலாக என்னவும் சொல்லலாம், என்ன உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் இல்ல பார்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அடிப்படையில வரணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லத்தானே செய்யலாம். ஆனா அதுக்கு நம்ம பயப்படக்கூடியவர்களாகவே நம்முடைய இயல்பு அப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. ஆனா உண்மையிலேயே நம்முடைய இலக்கு மறுமன் வைங்களேன், நான் மறுமையை நோக்கிதான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற இலக்கு சரியாக நம்ம வைத்திருந்தால் இந்த பயம் கண்டிப்பா இருக்காது. நம்ம உலகம் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம், உலகத்தை விட்டுட்டு அடுத்து இல்லையோங்கிற மாதிரி நம்முடைய நிலைமை இருக்குது. அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்தை குறித்து அழகான ஒரு வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கு. மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, அது மிகவும் சிறப்பு வாய்ந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அப்ப நம்ம உலகத்துல வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, ஒட்டுமொத்தமாக சோதனை கலங்க. ஆனா இது நம்ம நல்லதுக்குன்னு நினைக்கிறோம், பிரம்மாண்டமான வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. மார்க்கத்தை குறித்த சரியான புரிதல் நமக்கு இருந்ததுன்னு வைங்களேன், அதை நம்மளுடைய இலக்காக வைப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எவருடைய எண்ணம் மறுமையை நோக்கி இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போதுமென்ற மனநிலையை அல்லாஹ் உருவாக்குவான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மறுமைதான் என்னுடைய இலக்குன்னு வச்சுட்டா உலகத்துல தோத்து போயிடுவோம்னு நினைக்கிறோம், உலகத்துல எதுவுமே கிடைக்காம ஆயிடுவோம்னு நினைக்கிறோம். மறுமையில நம்ம மறுமை நம்பிக்கையில நாம் உறுதியானவர்களாக இருந்துட்டோம் வைங்களேன், உலகத்திலே வெற்றி, மறுமையில வெற்றி. உலகத்துல எப்படி வெற்றி? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவருடைய எண்ணம் மறுமையை நோக்கி இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போதும் என்ற மனநிலையை அல்லாஹ் உருவாக்குவான். என்ன கிடைக்கிறதோ அது போதும் நினைப்போம், போதும் நினைப்போம். அப்படி ஒரு மனநிலை நமக்கு இருக்கான்னு பாருங்க. இதை அல்லாஹ் வழங்குவாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கஷ்டப்பட்டு அப்படி ஒரு மனநிலையை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் வழங்குவான். உங்களுக்கு மறுமை தான் இலக்குன்னா, உங்களுடைய எண்ணம் மறுமையை நோக்கி இருக்குமானால் அல்லாஹ் உங்களுக்கு போதும் என்ற மனநிலையை அல்லாஹ் வழங்குவான். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் ஒன்று கூட செய்வான். நம்ம நிறைய பிளான் பண்ணி அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம்ல, நம்ம பிளான்னா ஒண்ணு நிக்காது. அல்லாஹ் எல்லாத்தையும் செஞ்சு தருவான். உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கத்தானே செய்யறோம், எல்லாம் தானா நடக்கிறத பாக்குறோமே. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய காரியங்களை அல்லாஹ் ஒன்று கூட்டினாம்னா அது தோல்வியில முடிஞ்சிருமா? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்களே, உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் ஒன்று கூட செய்வான். உலகம் சரணடைந்து உங்களுக்கு பின்னால் ஓடி வரும். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. உலகம் சரணடைந்து நீங்க உலகத்தை பார்க்க ஓட தேவையில்லை, உலகம் சரணடைந்து உங்களுக்கு பின்னால் ஓடி வருங்கிறாங்க ரசூலுல்லாஹ்.
அப்ப மறுமை நம்பிக்கையில நாம் உறுதியாக, அதுதான் எனக்கு வெற்றி பெறக்கூடிய இடம். அதுல நம்ம உண்மையாளர்களாக உறுதியானவர்களாக இருக்கிறோம்னா அதோடைய வாசல் தானே மரணம். மரணத்தை தாண்டா தானே நம்ம நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும். அப்ப மரணத்தை பார்த்து பயப்பட தேவை இருக்காத. அப்ப இதுல நம்ம உறுதியானவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலா எப்படி சொல்றாங்கன்னா, ஒருவருடைய எண்ணம் மறுமையை நோக்கி இருந்தா இப்படி நல்லபடியா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒருவருடைய எண்ணம் உலகத்தை நோக்கி இருக்குமானால் அவர் கண் முன்னால் வறுமையை காண்பார். எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, வறுமை நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. அவருடைய காரியங்களை அல்லாஹ் சிதறடித்து விடுவான்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப உலகத்திலையும் தோல்விதான், மறுமையிலும் தோல்வியா அமைஞ்சிடும். அப்ப இதை நம்ம சரியாக என்ன செய்யணும், நம்முடைய மறுமை நம்பிக்கையில நம்ம உறுதியானவர்களாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்க நமக்கு அல்லாஹை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு தாயை விட பல மடங்கு அல்லாஹ் அன்பாளன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றான். அல்லாஹ் நம்மளை அப்படி விட்டு விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு சொல்லி தந்தாங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்துவாளோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப உலகத்துல நமக்கு வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தான், நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. இதை சரியான புரிதல் நம்மள்ட்ட இருக்கணும்ல. உலகத்துல சிரமம் ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுதுன்னா அது எதுக்கு, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு சஹாபி போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்துல அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது யார்? ரசூலுல்லாஹ் யார சொன்னாங்க? நபிமார்கள். நபிமார்களைத்தான் அல்லாஹ் அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறான். அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள், அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள், அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள் 3 முறை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு ஒரு அடிப்படையை சொல்றாங்க, ஒருவருடைய உள்ளத்துல ஈமான் எந்த அளவுக்கு பதிந்திருக்கிறதோ, ஈமானுடைய உறுதி ஒருவருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எல்லாம் அப்படி டேலியா பாருங்க. அப்ப உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு அதிகமான சோதனையை கொடுத்தாங்கன்னா மறுமையில எந்த குற்றமும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் நினைக்கிறான். அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. அந்த செய்தியில ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க இறுதிய ரசூலுல்லாஹ் அந்த செய்தியில எப்படி வருதுன்னா, உலகத்தில் மனிதன் நடமாடி கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் அவனிடம் முற்றாக பாவங்கள் அகலுகின்ற வரை சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். எப்படி வார்த்தை போடுறாங்க பாருங்க, உலகத்துல மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவன்கிட்ட பாவமே இல்லப்பான்னு ஆகிற வரைக்கும் சோதனை வரும். பாவம் இல்லைன்னு ஆயிட்டுனா சோதனை வராதுன்னு அர்த்தம். அப்ப சோதனை எதுக்குதான் வருது, நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் அல்லாஹ் வழங்குகிறான். அப்ப இந்த சோதனை எதுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்ற புரிதல் நம்மள்கிட்ட தெளிவாக இருக்கணும். மார்க்க ரொம்ப தெளிவா நமக்கு பாடம் நடத்தி இருக்குது. இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்குது. இதை என்னைக்குமே பசுமையா நம்மளுடைய உள்ளத்துல நம்ம பதிய வைத்து கொண்டால் உலகத்துல ஏற்படக்கூடிய பல சிரமங்களை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். என்ன சிரமம் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்பட்டாலும் இலகுவாக நம்மளால என்ன செய்ய முடியும், அதை எதிர்கொள்ள முடியும். அப்ப இந்த புரிதல் நம்ம என்ன செய்யணும், நம்ம உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனை குறித்து நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க, ஒரு தாயை விட பல மடங்கு அன்பாளன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மளை அப்படி விட்டு விட மாட்டான். அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்குவான். இப்போ மரணத்திற்கு பிறகு உலகத்துல நம்ம வாழும் பொழுது எப்படி வாழணும், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு தௌஹீது கிடைச்சிருக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்ம எப்போ நம்முடைய எஜமான் என்று நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய அடிமை தானே, எல்லாருமே ஏற்றுக்கிட்ட விஷயம் தானே. அப்போ அல்லாஹ் நம்முடைய எஜமான், நான் அவனுடைய அடிமைன்னு சொன்னா எஜமா என்ன சொன்னானோ அப்படித்தானே வாழணும். எஜமான் சொன்ன அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அப்படி அமைத்துக் கொள்ளுமே ஆனால் நமக்கு பயமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, மூமியினுடைய விஷயம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. நன்மை ஏற்பட்டாலும் நன்மையாக அமைகிறது, ஒரு தீமை ஏற்பட்டாலும் நன்மையாக அமைகிறது. அப்ப இந்த நிலை யாருக்கு கிடைக்குது, மூமின்களுக்கு தான் கிடைக்குது. அப்போ மூமின்களுடைய பண்பு என்ன, மறுமை நம்பிக்கையில உறுதியாக இருக்கிறது தானே. அப்ப இதை சரியாக நம்ம பேணிக்கிட்டாலே, நம்முடைய உள்ளத்துல இந்த அடிப்படையான செய்திகளை ஆழமாக நம்முடைய உள்ளத்துல பதிவு செய்து கொண்டாலே
நம்ம மரணத்தை பார்த்து என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.